ஈரானுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் ராய்ட்டர் செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாக்ராத் காலிப் ஆகியோரால் இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டது என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளதால் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இரு நாட்டு பேச்சுவார்த்தைகள் குழுக்களும் திட்டமிட்டபடி சந்திக்கவிருந்த போதிலும் அங்கு நேரில் கையெழுத்திடும் அதிகாரப்பூர்வ நிகழ்வு எதுவும் நடைபெறாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காயி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் சில போக்குவரத்து சலுகைகளை வழங்குவதன் ஈடாக ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை 30 நாட்களுக்குள் நீக்க முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் தஹியா பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்த ஈரானின் அச்சுறுத்தல்களை அடுத்து அவசர பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த நடைமுறை முடக்கிவிடப்பட்டது. அதன் பலனாக தற்பொழுது அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை உடனடியாக நீக்கப்பட்டு ஈரானிய கப்பல்கள் எந்தவித தடங்களுமின்றி துறைமுகங்களுக்குள் வந்து செல்கின்றன. ஈரானின் உள்நாட்டு நலனுக்கு இணையாக லெபனானின் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஈரான் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவது பிரிவின் லெபனான் என்ற பெயரில் 3 முறை குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறைமையாண்மையை கண்டிப்பாக மதிக்கப்பட வேண்டும் என்பதில் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப கட்டத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மட்டுமே ஈரான் கவனம் செலுத்தியுள்ளதனால் அணுசக்தி விவகாரம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அணுசக்தி திட்டம் மற்றும் தடைகளை நீக்குவது குறித்து மாத்திரம் பிரத்யேகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 60 நாட்கள் கால அவகாசம் இந்த ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் இக்கால பகுதியை நீடிக்கும் வழிகளும் செய்யப்பட்டுள்ளன. ஈரான் தற்காப்பு திறன்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் ஏவுவதற்கே தவிர பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ள செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் நாட்டின் பாதுகாப்பு சொத்துக்கள் குறித்து எந்த ஒரு தரப்புடனும் விவாதிக்கப் போவதில்லை என்றும் தெளிவூட்டியுள்ளார். இதேவேளை முடக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டுக்கு சொந்தமான சொத்துக்களை விடுவிப்பதற்கான செயல்முறைகள் அந்த நாட்டு மத்திய வங்கியுடன் இணைந்து நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கியா தெரிவித்துள்ளார். ஈரான் தனது சொத்துக்களை தனக்கு தேவையானவாறு பயன்படுத்துவதற்கும் அதனை கையாள்வதற்கும் உள்ள முழுமையான உரிமையை நிலைநாட்டும் வகையில் தற்போது நீடித்து வரும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு அமெரிக்கா கடமைப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் முக்கிய ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்கும் என்றும் இது ஒரு பெரும் விநியோக அலை ஏற்படும் என்றும் வர்த்தகர்கள் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் கச்சா எண்ணெயின் விலைகள் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இந்த ஆண்டின் மிக நீண்ட தொடர் சரிவை சந்தித்ததை தொடர்ந்து பிரெண்டட் கச்சா எண்ணெயின் விலை 4 நாட்களில் 15% சரிந்தது. ஒரு பெரலுக்கு $80 குறைவாக இருந்தது. இதற்கிடையில் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பெரலுக்கு $77 என்ற அளவை நெருங்கியது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிலவும் இறுக்கத்தை தளர்த்தும் என கருதப்படுவதனால் சமீபத்திய வாரங்களில் கச்சா எண்ணெயின் விலைகள் கடுமையாக பின்வாங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் நீடித்திருக்குமா என்பதையும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் போக்குவரத்து மீண்டும் முழு வீழ்ச்சியை தொடங்க எவ்வளவு காலம் ஆகும் என்பதையும் உற்பத்தியாளர்கள், கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தற்போது மதிப்பிட்டு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.